Good morning students. நேத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மின்துகள் அமைப்பினுடைய பரவல் மொத்த மின்துகள்கள் எவ்வளவு இருக்கோ அந்த அமைப்புல அதுல எவ்வளவு மின்புலங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பத்தி நேத்து நம்ம பார்த்தோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.3.3 மின்னூட்டங்களின் தொடர் பரவல்களால் உருவாகும் மின்புலம். சோ மின்னூட்டங்களுடைய தொடர் பரவல் அப்படின்னா கொஞ்சம் சின்ன விளக்கம். இப்போ மிக நுண்ணிய துகள்கள் சின்ன சின்னதா ரெண்டு மின் துகள்கள் வச்சுக்கலாம் Q1 Q2. சோ இந்த மாதிரி மிகச்சிறிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அது இருக்கக்கூடிய மிக நுண்ணிய மின்னூட்டங்கள் மதிப்பு கொண்ட மிகச்சிறிய மின்னூட்ட மதிப்பு கொண்ட இந்த அமைப்புக்கு வந்து நம்ம மதிப்பை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதே மின்னூட்டங்கள் தொடர்ச்சியா பரவி போகுது, அதாவது ஒரு பெரிய கம்பி எடுத்துக்கிறோம், அந்த கம்பியில பார்த்தீங்கன்னா மின்னூட்டங்கள் அப்படியே கரண்ட் பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், மின்னூட்டங்கள் அந்த மின்துகள் அப்படியே பரவிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப அது வந்து எவ்வளவு மின்துகள் இருக்கு, அதனுடைய பரவலுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச மெத்தட் பிரகாரம் கண்டுபிடிக்க முடியாது. சரியா? அப்ப ஒரு சின்ன மெத்தட் மாத்திரம் என்ன மாத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் பயன்படுத்தக்கூடிய நுண்கணித முறை அப்படிங்கறத உள்ள கொண்டு வரோம் பிசிக்ஸ்ல. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா மின்னூட்டம் பெற்ற கம்பி, பரப்பு, பருமன் ஆகியவற்றுல தொடர் பரவல் அப்படின்னா மின் துகள்கள் இல்லையா, அந்த மின் துகள்கள் எப்படி பரவி போகுது, எல்லா இடத்துலயும் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும். அப்ப அதோட மொத்த மதிப்பு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா ஒரு சிறு பகுதி மதிப்பு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அதாவது இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஒளிமற்ற ஒரு வடிவம் கொண்ட ஒரு அமைப்பு. சரியா? இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா del Q1 del Q2 del Q3 எடுத்துக்கோங்க. del அப்படின்னு அர்த்தம்னா மாறுபடக்கூடிய அளவு குறைந்த அளவு கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப இந்த del Q அப்படிங்கிறது மாறுபடக்கூடிய மின்னூட்டத்தின் அளவு. அப்ப இதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னூட்டங்கள் இருக்கும் இந்த அமைப்புக்குள்ள. இதுக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னூட்டங்கள், ஒரு புள்ளி மின்னூட்டங்கள் மட்டும் இருக்காது, குறிப்பிட்ட அளவுக்கு மின்னூட்டங்கள் அதுக்குள்ள இருக்கும். சரியா? அதான் நம்ம del Q1 del Q2 del Q3 அப்படிங்கிறது del அப்படிங்கிறது மாறுபடக்கூடிய மின்னூட்டத்தினுடைய அளவுகள் அப்படின்னு சொல்றோம். அப்போ del Q1 del Q2 del Q3 அப்படி நிறைய மின்துகள்கள் இருக்கு. எவ்வளவு இருக்குதுன்னா del Qn, அதாவது என்ன பண்ணுதுன்னா அந்த மின்னூட்டங்கள் இந்த ஒளிவற்ற ஒரு அமைப்புக்குள்ள இருக்கு. சோ அதனால ஏற்படக்கூடிய மின்புலம் மதிப்பு பாத்தீங்கன்னா இப்ப del Q1 எவ்வளவு உருவாக்குதுன்னா del Q1 இந்த del Q1 உருவாக்குது மின்புலம். அதே மாதிரி இந்த del Q2 அப்படிங்கிற இந்த மின்னூட்டம் எவ்வளவுன்னா del E2 அப்படிங்கிற மின்புலத்தை உருவாக்குது. அதே மாதிரி del Q3 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா del E3 அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா மின்னூட்டங்களை மின்புல மதிப்பை உருவாக்குது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா P என்ற ஒரு புள்ளியில சந்திக்குது. அப்போ இந்த இடத்துல அதனுடைய தொகுபயன் மின்புலம் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகுபயன் மின்புலமானது, தொகுபயனா இந்த Q1 Q2 Q3 இது E1 E2 E3 மின்புலம் உருவாக்குது இல்லையா, இந்த மொத்த மூணு மதிப்பு சேர்ந்து இந்த புள்ளியில P என்ற புள்ளியில எவ்வளவு தொகுபயன் மின்புலத்தை உருவாக்குது, அதாவது E net வெக்டர் அந்த மதிப்பு எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரியா? சோ தொகுபயன் மின்புலமானது தனித்தனி மின்புலத்தின் வெக்டர் மதிப்பின் கூடுதலுக்கு சமம். வெக்டர் மதிப்பின் கூடுதலுக்கு சமம். இது ஏற்கனவே மின்புலங்களுக்கான வரையறை அப்படிதான் இருக்கு. அப்ப அந்த ஆல்ரெடி இந்த சமன்பாடு நம்ம படிச்சிருக்கோம். என்ன சமன்பாடு படிச்சிருக்கோம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ E வெக்டர் net that is equal to அதாவது தொகுபயன் மின்புலமானது 1/4 by epsilon 0 summation of I is equal to 1 to n del Q1 divided by R squared IP R cap IP. அப்ப இந்த இடத்துல தான் சம்மேஷன் கொடுத்துருவாங்க. எவ்வளவு மின்துகள் இருந்தாலும் அந்த சமன்பாட்டை நம்ம பிரதிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட தொகுபயன் மின்புலத்தை கண்டுபிடிக்கலாம். சரியா? சோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா சின்னதா கொஞ்சம் வேரியேஷன் பண்றோம். என்ன பண்றோம் அப்படின்னா சோ இந்த del Q1 மதிப்பு உதாரணத்துக்கு ஒரு 5 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 5ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குறைந்தபட்சம் மதிப்பு 0 வரலாம், அல்லது 0ல இருந்து 5க்கு அதிகரிக்கலாம் அப்படி இல்லையா? அப்போ ஒரு தொடக்க மதிப்பு இறுதி மதிப்பு ஒன்று கிடைக்குது, அப்போ லிமிடேஷன் கிடைக்குது. அப்ப லிமிடேஷன் அப்படின்னா நம்ம இன்டகிரேஷன் அப்படிங்கிற ஃபார்முலேஷன் போறோம் அப்படியா. அப்ப 0 to 5 அப்படிங்கிற ஒரு சின்ன லிமிட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன லிமிட் கிடைக்குது அந்த மின்னூட்ட மதிப்பு. அப்ப என்ன பண்ணுது இன்டகிரேஷன் வருது. அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா நுண்கணித முறை. அப்ப அந்த நுண்கணித முறையை பயன்படுத்தி இந்த del Q is equal to 0 போகுது லிமிடேஷன் கொடுறோம் அப்படின்னா அதை நம்ம dq னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் கண்டிப்பா டீடைல்ஸா இருக்கு. சோ இந்த இடத்துல இது போதுமானது. இப்போ இத வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சமன்பாட்டை எளிமைப்படுத்துறோம். இதே சமன்பாட்டை சோ இந்த E net வெக்டர் கொடுத்துறோம் இல்லையா, இந்த சமன்பாட்டை del Q is equal to dq அப்படின்ற மாதிரி மாத்தி நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சமன்பாடு மாதிரி மாத்திக்கலாம். அப்போ E வெக்டர் is equal to 1/4 by epsilon naught integration of dq divided by r squared r cap. சோ இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். எங்க கண்டுபிடிக்கலாம்? அப்ப தொடர் பரவலுக்கு கண்டுபிடிக்கலாம். தொடர் பரவல் எங்கெல்லாம் இருக்கலாம்? அப்ப எங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஒரு நீண்ட கம்பி, சரியா, ஒரு சதுர வடிவ பரப்பு, ஒரு ஒளிவற்ற பரப்பு. சரியா? அப்ப இது வந்து நம்ம என்ன பண்றோம் நீளம், இது வந்து நம்ம என்ன சொல்றோம் பரப்பு, இது வந்து பருமன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மூணு விதமா இருக்கு. மூணு என்னன்னு தெரிஞ்சு நம்ம பார்க்கலாம். சரியா?
நீள் அப்படின்னா நீளமான அப்படின்னா L நீளம். சோ குடுக்குற பத்தியா L நீளம் கொண்ட இந்த ஒரு நீண்ட கடத்தியை நம்ம எடுத்துக்கணும். இந்த கடத்திக்கு மொத்த மின்னூட்ட மதிப்பு வந்து Q. அதாவது உள்ள ஃபுல்லா எவ்வளவு மின்னூட்டம் இருக்கு அப்படினா நம்ம கணக்கிட முடியாது. Q எடுத்துக்கணும். அப்ப அங்க ஒரு அடர்த்தி ஏற்படும் இல்லையா? அடர்த்தி ஏற்படும். அது வந்து லாம்டா அப்படின்றோம். சரியா? லாம்டா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மின்னூட்ட நீள அடர்த்தி. எவ்வளவு மின்னூட்டங்கள் இருக்கோ எவ்வளவு நீளத்துல இருக்கோ அதனுடைய அடர்த்தி இருக்கு. மின்னூட்டத்தினுடைய நீள அடர்த்தி. சரியா? சரி இது வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இது முழுவதையும் நம்ம கணக்கிட முடியாது. அவ்வளவு எடுத்து கணக்கிட முடியாது. ஒரு சின்ன பகுதியை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணி அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்டகிரேஷன் நுண்கணித முறையில பயன்படுத்தலாம். எப்படின்னா இப்ப நம்ம சாப்பாடு சமைக்கணும்னு வச்சுக்கலாம். அதுல பாரு டேஸ்ட் பாருங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பாருங்க கிடையாது. ஒரு சின்ன இதை எடுத்து மட்டும் சாப்பிட்டு பார்க்கறோம். நல்லா இருக்கா? உப்பு கரெக்டா இருக்கா? காரம் இருக்கா? அந்த மாதிரி தான். சோ ஒரு மிகச்சிறிய ஒரு பகுதியை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எடுத்துக்கிட்டு அதுல எவ்வளவு மதிப்பு இருக்கு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மொத்தமா எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். இதான் நுண்கணித முறைன்னு சொல்றோம். அப்போ L நீளமுடைய இந்த கடத்தியில dl நீளமுடைய ஒரு சிறு பகுதியை நான் எடுத்துக்கிறேன். இந்த சிறு பகுதி மையத்திலிருந்து r தொலைவுல p என்ற ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன். இந்த புள்ளியில எவ்வளவு மின்புலம் தோற்றுவிக்கப்படும், இந்த இடத்துல எவ்வளவு மின்புலம் உருவாகும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? அதுக்கப்புறம் தான் மொத்தமா இந்த நீளத்துக்கு இந்த நீளத்துக்கு மொத்த மின்னூட்டங்கள் அந்த புள்ளியில எவ்வளவு மின்புலம் ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்ப லாம்டா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மின்னூட்ட நீளம், அதாவது ஓரளவு நீளத்தில் உள்ள மின்னூட்டம். சோ இந்த ஓரளவு நீளம் அப்ப dl நீளம் கொண்ட அந்த சிறு பகுதியில எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத லாம்டா அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப அந்த லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றோம்? q/l. லாம்டா இஸ் ஈக்குவல் டு q/l. சோ இதோட நீளம் l. சோ இது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? q அப்படிங்கிறது ஒரு மின்னூட்டம். அப்ப லாம்டா இஸ் ஈக்குவல் டு q/l எடுத்துக்கிறோம். இதுல q ங்கிறது மின்னூட்டம். இதோட அளவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு மின்னூட்ட நீளத்தினுடைய அளவை கண்டுபிடிக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா q/l. அப்ப q அப்படிங்கிறது மின்னூட்டம் தான் அதோட கூலும். ஓகேவா? மின்னூட்டத்தின் அளவு கூலும். l ங்கிறது நீளம். அப்ப மீட்டர். அப்ப இது மேல கொண்டு போனா கூலும் மீட்டர் -1 அப்படிங்கறதா மின்னூட்ட நீளத்தினுடைய அளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். சரி. சோ இந்த பகுதியில இருக்கக்கூடிய மின்னூட்டத்தின் மதிப்பு வந்து dq அப்படின்னு இருக்கு. சோ இந்த குறிப்பிட்ட சின்ன பகுதி மட்டும் மொத்த கடத்திக்கு தான் q மின்னூட்டம் l நீளம். நம்ம எடுத்துக்கூடிய இந்த மிகச்சிறிய கூறு மின்னூட்ட கூறு அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா dl நீளமும் dq அப்படின்ற மின்னூட்டம் இருக்கக்கூடிய பகுதி எடுத்தோம்னா இந்த dq ஓட மதிப்பு லாம்டா இன்டு dl. லாம்டா இன்டு dl. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வேணும்? மின்புலம் தான் வேணும். E ன்ற மதிப்பு தான் வேணும். அப்ப மின்புலத்துக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? மேல இருக்கு 1/4πε0 integration of dq into r² into r cap. இதுல dq ஓட மதிப்பு நமக்கு தெரியும். பாருங்க இருக்கு. அப்ப இந்த dq ஓட மதிப்பு கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றோம். சரியா? அப்ப சப்ஸ்டிட் பண்ணினா E வெக்டர் is equal to 1/4πε0 integration of இந்த dq க்கு பதிலா lambda into dl. lambda into dl இந்த மதிப்பு நமக்கு கிடைக்கும். divided by r² r cap. இப்ப lambda அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், மாறாத மதிப்பு. சரியா? அப்ப என்ன பண்றோம்னா இந்த lambda-வை இந்த சமன்பாட்டுக்கு வெளியில எடுத்துறோம். வெளியில எடுத்து அப்படினா E வெக்டர் is equal to lambda divided by 4πε0 integration of dl divided by r² r cap அப்படின்னு கிடைக்கும். சோ இதுதான் அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய மின்புலத்தினுடைய மதிப்பு. ஒரு நீண்ட கடத்தி நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுல அந்த மின்புலத்தினுடைய மின்புல மதிப்பு அப்படிங்கறத கணக்கிடுறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பரப்பு மின்துகள் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப பரப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீளம் அகலம் ரெண்டு வந்துருது. பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அகலம், சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீளம். அப்ப நீளம் இன்டு அகலம் அப்படிங்கிறது பரப்பு வந்துருது. அப்ப a என்பது இந்த இடத்துல பரப்பு. இது வந்து ஒரு சதுரம் அல்லது சாய் சதுரம் ரெண்டு ஒண்ணுதான். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா q மின்னூட்டங்கள் இதுக்குள்ளே இருக்குது. சோ என்ன பண்றோம்? இதே மாதிரி ஒரு சிறு பகுதியை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல. சரியா? அப்ப இது ஒரு சிறு பகுதியை நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து r தொலைவுல p என்ற ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம். சோ இந்த இடத்துல சிக்மா என்பது மின்னூட்ட பரப்படர்த்தி. அங்க நம்ம நீள அடர்த்தின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பரப்படர்த்தி. ஏன்னா இங்க பரப்பெடுத்துக்கிறோம். ஒரு சதுர வடிவ பரப்பெடுத்துக்கிறதுனால இது பரப்படர்த்தியை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இதனுடைய மதிப்பு சிக்மா இஸ் ஈக்குவல் டு q/a. சோ q ங்கிறது மொத்த மின்னூட்டம், a ங்கிறது அதுல இருக்கக்கூடிய பரப்பு, அந்த அமைப்பினுடைய பரப்பு. அப்ப சிக்மா இஸ் ஈக்குவல் டு q/a அப்படின்னு கிடைக்குது. அப்ப இதனுடைய அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி மின்னூட்டத்தின் அளவு கூலும். பரப்புங்கிறது என்னது? மீட்டர் ஸ்கொயர். அப்ப இது மேல கொண்டு போனா கூலும் மீட்டர் -2 அப்படிங்கிறது மின்னூட்ட பரப்பளவினுடைய அலகு அப்படின்னு கிடைக்குது. அப்ப சிக்மா என்பது என்ன சொல்லி கேக்குறீங்க? ஓரளவு பரப்பில் உள்ள மின்னூட்டம். அப்ப இந்த ஓரளவு பரப்பு இந்த மிகச்சிறிய ஒரு பரப்பு எடுத்துக்கலாம். இந்த பரப்புக்குள்ள எவ்வளவு மின்னூட்டம் இருக்கோ அதை என்ன சிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த முழு பரப்பு எடுத்தாலும் சிக்மா தான். சரியா? சோ இங்க மின்புல மதிப்பு நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா திரும்ப எடுத்துறோம் 1/4πε0. அப்ப என்ன பண்ணு மேல அதே dq/r² இருக்கும். அந்த dq க்கு பதிலா என்ன கொடுக்கணும் அப்படின்னா சிக்மா இன்டு dA. அப்போ இந்த இடத்துல dq இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டு dA. அப்ப இந்த பகுதியில மட்டும் எவ்வளவு
மின்னூட்ட மதிப்பு இருக்கும், அது dq எடுத்துக்கணும். அப்ப சிக்மா இன்டு dA எடுத்துக்கணும். இதுல சிக்மாங்கிறது கான்ஸ்டன்ட், அதே மாதிரி வெளியில எடுக்கணும் பாத்தீங்கன்னா E vector is equal to sigma divided by 4 by epsilon naught integration of dA divided by r square r cap ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இது வந்து பரப்பு மட்டுமே இருக்கக்கூடிய பகுதியில எவ்வளவு மின்புல மதிப்பு கிடைக்குது அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி மூணாவது பாத்தீங்கன்னா C பருமன் மின்துகள் அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு ஒழுங்கற்ற ஒரு வடிவத்துல நம்ம ஏற்கனவே மாதிரி எடுத்துக்கிட்டோம். அது வந்து பாத்தீங்கன்னா நீளம் அகலம் உயரம் மூணுமே இருக்கும். நீளம் அகலம் அதுக்கு உள்ள வந்து உயரம். சரியா? அப்ப பருமன் இந்த D என்பது பருமன். நீளம் அகலம் உயரம் மூணு பேருக்கு என்ன கேக்குறீங்கன்னா பருமன் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த சிறு பகுதியில இருந்து சிறு கூறுல இருந்து ஆரத்துல இருந்து P என்ற புள்ளி எடுத்துக்கிறோம். இந்த புள்ளியில எவ்வளவு மின்புலம் தோற்றுவிக்கப்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். சோ அதே மாதிரி இந்த ஒழுங்கற்ற பரப்புக்கு வந்து மின்னூட்ட பரப்படர்த்தி அப்படிங்கறது எவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இது வந்து ரோ எடுத்துக்கிறோம். இது வந்து மின்னூட்ட பருமன் அடர்த்தி எடுத்துக்கிறோம். பரப்பு கிடையாது பருமன். அப்ப ரோ என்பது மின்னூட்ட பருமன் அடர்த்தி. பருமன நீளம் அகலம் உயரம் மூணையும் நம்ம குறிப்பிடணும். சரியா? சோ அப்ப ரோவோட வேல்யூ பாத்தீங்கன்னா Q by V. சோ இதனுடைய அளவு பாத்தீங்கன்னா இது வால்யூம் அப்படிங்கறதுல நீளம் அகலம் உயரம் மூணுமே மீட்டர்னா மீட்டர் கியூப். அப்ப வந்து கூலும் மீட்டர் -3 அப்படிங்கிறது இதனுடைய அளவு. சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய தொகுவை மின்புல மதிப்பு எவ்வளவு அப்படின்னா சேம் ஃபார்முலா E vector is equal to 1 by 4 by epsilon naught rho into dV divided by r square into r cap. இந்த rho என்பது ஒரு மாறிலி இல்லையா? அப்ப இந்த மாறிலியோட மதிப்பு என்ன பண்றோம் வெளிய எடுத்துறோம். வெளிய எடுத்துட்டா rho divided by 4 by epsilon naught integration of dV divided by r square into r cap அப்படி நமக்கு கிடைக்கும். சரியா? சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பருமன் மட்டுமே வரக்கூடிய மின்துகளுடைய மொத்த மின்புல மதிப்பு. சரியா? சோ இந்த இடத்துல rho into dV அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா இந்த மிகச்சிறிய பரப்பு இருக்கு இல்லையா? இதுல இருக்கக்கூடிய dq மதிப்பு தான் rho into dV அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அத அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றோம். சோ பொதுவா பாத்தீங்கன்னா மூணுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான சமன்பாடுகள் இருக்கும். அந்த இடத்துல அந்த பரப்பு பருமன் நீளம் எப்படி மாறுபடுதோ அதை பொறுத்து அடர்த்தி மதிப்பு மாறுபடுது. அடர்த்தியை பொறுத்து அந்த சமன்பாடு அமைகிறது அப்படிங்கிறதா இது நம்ம பார்த்துருக்கோம். சரியா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த டாபிக்